பிள்ளை இதுக்கு நான் சொல்றேன் என்னன்னா இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்க தேவை பண்ணி நேசிக்கணும். மன நிறைவு உயிரோடு இருக்க தான் மன நிறைவு கொடுக்கணும் தான் இதை பண்ணுது. அதுக்கு பிறகு தேவையில்லை என்ன பொறுத்தவரை. அதாச்சும் ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா? ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா? பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி நிலா வாங்கி தரே நாங்க சாதத்தை ஊட்டி நடந்து பழக சொன்னாங்களே நடவண்டி ஓட்டி மவராசா நீதான் நாங்க அம்பாரியாட்டி. ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா? கூடம் நாம் போகையில பம்பரமா தினம் ஓடு வேண்டா வாத்தியார நாம் பார்க்கையில வணக்கம் சொல்லி நல்லா பாடு வேண்டா. அந்த கால படிப்பை எல்லாம் படிக்கதாண்டா பார்த்தேன் அந்த கணக்கு பாடம் தெரியாம பரீட்சையில தோத்த. அந்த கால படிப்பை எல்லாம் படிக்கதாண்டா பார்த்தேன் அந்த கணக்கு பாடம் தெரியாம பரீட்சையில தோத்த. நாம் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்கணும் என்னுடைய கவலையெல்லாம் நீங்க போக்கணும். உங்களை பெத்ததே சந்தோஷம் நான் உங்களை பெத்ததே சந்தோஷம். சிங்கத்தை பெத்ததே சந்தோஷம் ரெண்டு சிங்கத்தை பெத்ததே சந்தோஷம். ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா? வானம் பொழிகிறது பூமி விளைகிறது யாரை கேட்கிறாய் வரி இதற்கு கேட்கிறாய் கிஸ்தி. என்ன பேர் எங்களுக்கு? அரசரட்னம். என்ன ரைட் வாங்க சொல்லுங்க. என்ன விசேஷம் உடைய வீட்டில் நிறைய சொந்தக்காரர் எல்லாம் வந்து நிற்கிறோம். 65வது பிறந்த நாள். என்ன சரி மைக்க கொஞ்சம் கிட்ட வச்சுக்கொள்ளுங்க. ரைட் 65வது பிறந்த நாள். சரி 65வது பிறந்த நாள் என்று சொல்லி ஒரு ஆக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். இனிய பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கள். ஏன்னா அதாச்சும்
உங்களுடைய 65வது பிறந்த நாளை கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லியும் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோட அவன் அன்பான வாழ்த்துக்களையும் உங்களுக்கு கொடுக்கணுமா, உங்களையும் ரொம்பவே சந்தோஷப்படுத்தியும் பார்க்கணுமா என்று ஆசைப்பட்டு உங்களோட ஃபேமிலியை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்கள் வந்து சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். எங்கள்கிட்ட சார்பாக கேக்கெல்லாம் கட் பண்ணி அங்களை வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு அந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் கிளகிளப்பாக்கிட்டு வரட்டுமான்னு சொல்லி என்ன ரைட். அப்போ இந்த மாதிரி குட்டியாக ஒரு சர்ப்ரைஸ் வந்தது சந்தோஷமா? சரி, 65வது பிறந்த நாளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்துருக்கு என்ன. அதாச்சும் உங்களோட ரொம்ப ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆக்கள் சின்னதாக எல்லாரும் அதாச்சும் பிறந்த நாள்னு சொன்னால் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிவிடலாம். இருந்தாலும் தாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் வேண்டிய அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு கொடுக்கணும், உங்களையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தியும் பார்க்கணும் என்று ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம் என்ன ரைட். அதாச்சும் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு ஒரு அழகான கேக் வந்திருக்குது. அதோட என்ன ஸ்பெஷலாக ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் வந்திருக்குது. லக்ஷ்மின்ற சிலையெல்லாம் வச்சு அனுப்பி இருக்கிறோம். என்னோட சின்ன எப்பவுமே செல்வங்கள் பெருகி கண்டே இருக்கணுமா ஏன்னா உங்களுக்கு என்று சொல்லி லக்ஷ்மின்ற சிலையெல்லாம் வச்சு ஒரு குறிப்பிட்ட தொகை பணமும் வச்சு இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம். ரைட். சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது? சரி, அப்போ சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது. இப்போ யார் இந்த மாதிரியான ஒரு குட்டி சர்ப்ரைஸை வந்து அரேஞ்ச் பண்ணி இப்படி வந்து உங்களுடைய மச்சான்மார் உங்களுடைய சொந்தக்காரர் எல்லாரும் சேர்ந்து பிறந்த நாள் அவையில் தொடக்கிறது. ஸோ அவையில தான் இருக்கும். அப்படியா? அவையில தான் இருக்கும், எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு செய்கிற ஐடியா இல்லை, அவையெல்லாம் பிடிவாதமாக இருந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோம். அப்படியா? ரைட். ஆனால் இது அவையிட்ட இருந்து வேற இல்லையே இந்த சர்ப்ரைஸ், வேறு ஒரு ஆக்கள்கிட்ட இருந்து வந்துருக்குது. உங்களோட பிறந்த நாளாம். ஸோ தங்கட சார்பாக இந்த மாதிரி கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு வாங்கணும்னு சொல்லி அனுப்பி இருக்கிறோம். யாரா இருக்கும்? மகளும் மகனுமா இருக்கலாம். என்ன பேர் அவையல்? அவையல் 2 பேர் தான் இப்படியான விளையாட்டுகள் செய்கிறாரு. அப்படியா? சரி, அம்மா சொல்லுங்க யாரா இருக்கும். அதாச்சும் உங்களுடைய கணவனுக்கு அபிராமி ஜாதவன் எங்க இருக்கிறோம்? ஜெர்மன்ல இருக்கு. இல்லை, ஜெர்மன்ல இருந்தும் தெரியல. ஜெர்மன்ல இருந்து தெரியல. வேற யாரும் பிடிச்சி கேட்க வேண்டிட்டோம். சரி, பிறந்த நாளைக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டோமா? பிறந்த நாளுக்கு இன்னைக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டோமா? எல்லாரும் வாழ்த்து சொல்லியாச்சா? பிறந்த நாளுக்கு சொல்லாம யாராச்சும் அதாச்சும் இந்த கிஃப்ட் அனுப்பினாக்கள் இன்னும் வாழ்த்து சொல்ல இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்த கிஃப்ட் அனுப்பினாக்கள் இன்னும் வாழ்த்து சொல்ல இல்லையா? இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை அனுப்பிட்டு தான் வாழ்த்து சொல்லணும் மட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கதைக்கு இல்லையா? ஆனால் வந்து ஜெர்மன்ல இருந்து வரையில, ஜெர்மன்ல இருந்து வரையில, வெளிநாட்டில இருந்து வரையில, உள்நாட்டில இருந்து ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கிறோம். இந்த படம் வந்து இந்த படம் ஜெர்மன்ல இருக்கு. ஸோ ஜெர்மன்ல இருந்து வந்துருக்கு. இங்க இருக்கிறார்கள் ஒரு டைம் இல்லையா? வாய்ப்பு இல்லை. ஷுவர், எந்த மாற்றமும் இல்லை. சரி, இந்த கிஃப்டை கொடுத்தாங்கன்னு சொன்னவன் கொடுத்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னா உடனே கெஸ் பண்ண மாட்டார். கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் கொடுங்க, கட்டாயங்களை கெஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னது. இப்ப டப்பட்டு ஜேமனுக்கு ஓடியாச்சு. இப்ப கொடுத்தாங்க கோவிக்க போயிடும். மகனும் மகளும் தான் இது செய்யக்கூடிய வேற யாரும் இல்லை. ஜேமன்ல வேற சொந்தங்கள் இருக்கிறப்பா. போன கிழமை இப்ப 2 கிழமைக்கு நாச்சி மாவு அடியில் நடந்தது. அவைய செஞ்சவையா? அதால உங்களுக்கு செஞ்சிருப்பீங்க கெஸ் பண்றீங்க. இதே மாதிரி செய்வது மருமனுக்கு தெரியாம செய்தவன். அப்படியா? ரைட். அப்ப யாருன்னு சொல்லி பாப்போம். இந்த விளையாட்டு. சரி, கெஸ் பண்ணது பிள்ளையா இருந்தா என்ன செய்யும்? அபிராமி அபிராமி ஜாதவன். ரைட். அதாச்சும் யார் அனுப்பிட்டு பாப்போம். கெஸிங் பிள்ளையாண்டா பிழைக்க சான்ஸ் இல்லை. நாங்க சொல்றோம் இல்லையே. ஓகே. ராத்திரி அடிச்சு ஜாமம் 1 மணி 2 மணிக்கு என்ன கேக்கு வெட்டுறோட இல்லைன்னு. ஸோ அதனால எவையில இருக்கும். சரி, அப்ப யாரோட சொல்லி பார்ப்போம். சரி, ஏன்னா அதாச்சும் வந்து அங்களுக்கு இன்னைக்கு 65வது பிறந்த நாள். ஒரு 65வது பிறந்த நாள் சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பினவைக்கு உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் என்று சொன்னால் சரியான விருப்பமும் கூடவா? ஆனால் சின்னதாக ஒரு கவலையா? என்ன கவலையான்னு சொன்னால் உங்களோட பிறந்த நாளுக்கு உங்களோட பக்கத்தில் இல்லையா? ஏன்னு சொன்னா அவையில் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறவாம். தூரத்தில் இருந்தாலும் அவையோட சார்பான வாழ்த்துக்களும் அவையோட சார்பான கேக் வந்து சேரணும். தங்களோட சார்பான கேக் வெட்டணும். உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். தாங்களும் உங்கள் கூடயே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டு
இது மாதிரி கிஃப்ட் அனுப்பினது யாருன்னு சொன்னா ஜெர்மன்லேருந்து வரையில ஜெர்மன்ல வரையில ஜெர்மன் தான். சரி யாரு கிடையாது. ஆ எங்களுக்கு வேற யாரும் செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. வேற யாருக்கும் செய்யறதுக்கு இல்லை. சரி யாராச்சும் யார் அனுப்பினதுன்னு சொன்னா நீங்கள் திரும்ப திரும்ப விட்டு கொடுக்காமல் சொன்ன மாதிரி உங்களுடைய மகன் மகள் மகன் ஆ, ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பேர் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து இந்த விளையாட்டை செய்யணும். ரைட் அபிராமி அவங்களோட சேர்ந்து ஜாதவன் ரெண்டு பேரும் தான் வந்து அப்பா கிட்டக்கு பிறந்த நாள் ஸ்ரீலங்காவில் நிற்கிறார். ஸோ அவன் பிறந்த நாளுக்கு நாங்கள் பக்கத்தில் இல்லை தூரத்தில் நிற்கிறோம். இருந்தாலும் எங்கிட்ட சார்பாக கேக் போகணும், அப்பா கட் பண்ணணும், அதை பார்த்து தாங்களும் சந்தோஷப்படணும் என்று ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம். சந்தோஷமா எதிர்பார்த்து நீங்களா மகனும் மகளும் கேக் அனுப்பிடும். மச்சனாக்கள் செய்யறதால அதையும் சந்தோஷமா போயிட்டு ஓகே இருந்தாலும் இவனுக்கு தெரியும். ஆனா இப்படி செய்ய ஒரு குத்து மதிப்புல செய்வாங்க. அப்ப என்ன சொல்ல போறீங்க ரெண்டு பேருக்கும்? பிள்ளைங்க இதுக்கு நான் சொல்றேன் என்னன்னா இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்க தேவை பண்ணி நேசிக்கணும். மன நிறைவு உயிரோடு இருக்கேதான் மன நிறைவு போகணும் தாய்தப்படுது. அதுக்கு பிறகு தேவை இல்லை என்ன பொறுத்தவரை. அதாச்சும் இந்த மாதிரி எல்லா பிள்ளைகளும் தாய் தகப்பனை நேசிக்கணும் என்று சொல்றீங்க. இது மட்டுமில்ல எப்பவுமே தாய் தகப்பனை நேசிச்சு சந்தோஷமா இருந்தா காணும். ரைட் அப்ப அதாச்சும் அவ கடைக்குள்ளி தானே கொஞ்சம் வித்தியாசமான விளையாட்டுகள் சமையலை வச்சு ஆட்டுவா. சரி ரைட் அதாச்சும் அழகான மகள் அன்பான மகன் அவங்க ரெண்டு பேரும் ஆசைப்படினோம். நீங்க இன்றைக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு ஆசைப்படினோம். ஸோ அவையெல்லாம் ஆசைப்படுற மாதிரி எப்பவுமே உங்களோட குடும்பத்தாரோட சேர்ந்து சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லி நாங்களும் குரூப் லங்கா ஈவென்ட் பிளானர் பிரைவேட் லிமிடெட் சார்பாக வாழ்த்திக் கொள்கிறோம். இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். ஓகே தேங்க்யூவா கேக் விட்டுவா. தமிழ்நாடு ஹாப்பி பர்த்டே டு யூ எங்க அண்ணனுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ என் தலைவனுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ எங்க அண்ணனுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ என் தலைவனுக்கு. அன்பா கொள்ளையிற ரவுடி எங்கள் லவ்வர். நான் தனியா சிக்கன தவியா தவிக்கிற முடியல மச்சான் வேற. மிரட்டி மிரட்டி காசை புடுங்கோ தாதா இவரான அருமை பெருமைய உலகம் அறிய அடிக்கணும் ஒரு பேனர். பேசிக்காருல ஊரை சுத்தணும், காசை வாங்கின ஆள குத்தணும். அண்ணா அடி